எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிற முறையை பத்தி சொல்ல போறேன். இது நானா சொல்லல, ஏற்கனவே வசிஷ்டர் சொல்லியிருக்கார். வசிஷ்டர் வந்து சப்த ரிஷிகள்ல தலைமையானவர். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோட தொடர்புடைய வீடியோ. அதனால உங்களுக்கு இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேல இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். சஷ்டி விரதம் அப்படின்னா முருகருக்கு உகந்தமான ஒரு விரதம். இது எப்போ வரும்னாக்கா, தீபாவளி முடிந்து அடுத்த 6 நாள். இந்த 6 நாள் தான் சூரபத்மனை அழிப்பதற்காக முருகக் கடவுள் திருச்செந்தூர்ல கேம்ப் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த டைம். இந்த 6 நாள் 6வது நாள் அன்னைக்கு தான் சூரசம்மாரம் என்கின்ற பெரிய விழா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் நாள் தெய்வ யானையை முருகன் திருமணம் செஞ்சுக்கிறார். இப்போ ஃபாஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த 6 நாள் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் 7 நாளுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத வசிஷ்டர் முஷுகுந்த சக்கரவர்த்தி அவருக்கு சொல்லியிருக்கார். முதல்ல கந்த சஷ்டி விரதத்தை ஃபாலோ பண்ணவர் இந்த சக்கரவர்த்தி தான். இப்போ வசிஷ்டர் அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. கடைசியா சொன்ன பாயிண்ட் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். அதுதான் வந்து நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, முருகன் உடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா, முருகன் நம்ம கூடவே இருந்து நம்மளை எல்லாத்துலயும் வழி நடத்தணும்னா, வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே விரதம் இருக்கணும். எத்தனை வருடம்னா 3 வருடத்துக்கு தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் தானாவே வந்து உதவுவார். நம்ம கேட்கவே வேணாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காரு வசிஷ்டர். இப்போ இந்த மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணவர் தான் வந்து பரத்வாஜர் அப்படின்றவர். பாகீரத முனிவரும் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. பாகீரதர் என்றவர் ராஜா. அவர் தான் கங்கையை கொண்டு வந்தவர். அவரு ஃபாலோ பண்ண டெக்னிக்கும் இந்த டெக்னிக் தான். வெள்ளிக்கிழமை முருகனை உளமாற நினைச்சு விரதம் இருப்பாங்க. சாப்பிடவே மாட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க. அடுத்த நாள் சூரிய உதயத்தை பார்த்து அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டெக்னிக் சொல்லியிருக்காரு வசிஷ்டர். 2வது டெக்னிக் என்ன சொல்றாருன்னா, இந்த டெக்னிக்கை வந்து நாரதர் ஃபாலோ பண்ணது. நாரதர் இதை ஃபாலோ பண்ணி தான் முருகருடைய அருள் கிடைச்சி 14 லோகங்களுக்கும் எப்ப வேணா போற அளவுக்கு சக்தி கிடைச்சது. அது என்னன்னா, கார்த்திகை மாதத்துல வர கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டே முருகருக்கு. அந்த கார்த்திகை மாதத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 12 வருஷம். மொத்தம் பார்த்தாக்கா 12 நாள் தான். ஆனா அதை எந்த தடைகள் வந்தாலுமே அதை மிஸ் பண்ணாம கண்டினியூட்டியோட 12 வருஷம் விரதம் இருந்தாங்க. கரெக்டா அந்த ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரம். இதுல விரதம் இருக்கிறது அதே மாதிரிதான். காலையில இருந்து சாப்பிட மாட்டாங்க, அடுத்த நாள் தான் சாப்பிடுவாங்க. ஆனா முருகனை பத்தி பாடுவாங்க, முருகன் கதைகளை கேட்பாங்க, இப்படி இருப்பாங்க. இது 12 வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ 3வதா சொன்ன டெக்னிக் தான் நம்ம எல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கந்த சஷ்டிய அனுஷ்டிக்கிறோம் அந்த விரதத்தை. அது என்னன்னா, அந்த தீபாவளியில இருந்து அடுத்த நாள்
தீபாவளிக்கு அடுத்த நாள்ல இருந்து முருகன் சூரபத்மனோட போரிட்ட அந்த 6 நாளும் சாப்பிடாம இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அது முடியாது நம்மளால. இப்ப இருக்கிற மனிதன் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதுனால அவனுக்கு சக்தி தேவை. அதனால அதுல மாடிஃபிகேஷன் இப்போ லேட்டஸ்டா பண்றாங்க. அவங்க பண்ண மாடிஃபிகேஷன் என்னன்னா, இந்த 6 நாளும் காலையில சுத்தபத்தமா குளிச்சுட்டு மதியம் மட்டும் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போடாத, இஞ்சி இதெல்லாம் போடாம இருக்கிற ஒரு சமையல். அதுவும் 8 கவளம் தான் சாப்பிடணும். கவளம்னா ஒரு உருண்டை, நம்ம உங்க கைக்கு 8 கவளம் சாப்பிடணும். அதுக்கப்புறமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பழம், வாழைப்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி சாப்பிடலாமே தவிர, அதுக்காக பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் இந்த மாதிரி லைட்டா சாப்பிட்டு 1 டம்ளர் பால் குடிக்கணும். ஆனா மனசுல முருகனுடைய நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அன்னைக்கு ஃபுல்லா முருகனுடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம், முருகனை பற்றிய கதைகள் படிக்கலாம், முருகனுடைய மந்திரங்கள் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கலாம். மௌனமா இருப்பது இன்னும் சிறந்தது. இந்த 6 நாளும் இப்படி ஃபாலோ பண்ணி, சில பேர் 7 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, அது நல்லது. 7 நாளும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் வசிஷ்டர் முஷுகுந்த சக்கரவர்த்திக்கு சொன்ன ரூல்ஸ், ஹவ் டு ஃபாலோ இந்த சஷ்டி விரதம். இப்போ முஷுகுந்த சக்கரவர்த்தி யாருன்றத சொல்றேன். இவரால நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்றதையும் சொல்றேன். கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போன்னா, அப்பதான் சிவன் தேவி காலோத்தரம் அப்படின்ற மந்திரத்தை உபதேசிச்சிட்டு இருக்காரு உமாக்கு. அப்போ இவங்க உட்கார்ந்து இருந்ததுக்கு ஒரு வில்வ மரத்துக்கு அடியில, அந்த வில்வ மரத்து மேல இருக்கிற ஒரு குரங்கு வில்வத்தை எல்லாம் பிச்சு பிச்சு தூக்கி போடுச்சு. ஏன்னா குரங்கு கையில எது மாட்டினாலும் பிச்சு தானே போடும். அப்படி போட்ட உடனே தேவி கோபம் வந்துருச்சு. ஆனா சிவன் சொல்றாரு, அது நம்ம புள்ள மாதிரி, நமக்கு அர்ச்சனை பண்ணதான் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குரங்குக்கு முக்தி கொடுத்து அடுத்த பிறவில பெரிய சக்கரவர்த்திய பிறக்க வைக்கிறார். ஆனா சக்கரவர்த்திக்கு முகம் இன்னமும் குரங்கு முகம் தான். முஷுகுந்தன் அப்படின்ற சக்கரவர்த்திக்கு குரங்கு மூஞ்சி. இவர் என்ன பண்றாருன்னா, இவரு அதுக்கப்புறமா பெரிய படைகள் எல்லாம் வச்சிருக்காரு. அப்போ இந்திரன் வலன் அப்படின்ற ஒரு அசுரனோட சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்திரனாலேயே ஜெயிக்க முடியல. ஆனா முஷுகுந்த சக்கரவர்த்தி இந்த கந்தசஷ்டி விரதத்தை ஃபாலோ பண்ணதுனால முருகர்கிட்ட இருந்து நிறைய படைகள் வாங்கியிருக்கார். அதாவது 1,09,000 வீரர்கள். இதுல முருகருடைய தம்பியான வீரவாகவும் சேரும். அவரும் இங்க படைத்தலைவர் வீரவாகு, அவரும் சேரும். அந்த படைகளை திரட்டி கொண்டு இந்திரனுக்கு இவர் ஹெல்ப் பண்றார். அப்படி இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இந்திரன் இவரை இந்திரலோகத்துக்கு கூட்டிட்டு போறார். அங்க போகும்போது வழியிலேயே சிவபெருமான் சக்கரவர்த்தி மனசுல என்ன சொல்றாருன்னா, இந்திரன் ஒரு சோமாஸ்கந்த விக்கிரகம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், அதை நீ வாங்கிக்கோ கேட்டு அப்படின்னு சொல்லிடுவாரு மனசுல. சரி நீ மேல போறான். அங்க போன உடனே சக்கரவர்த்தி இந்திரன் வழிபட்டுக்கிட்டு இருக்க அந்த சோமாஸ்கந்தர், சோமாஸ்கந்தர்னா சோன்னா சிவன், உமா ஸ்கந்தன் முருகர். சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருப்பாங்க. நடுவுல குழந்தையா முருகர் இருப்பார். அதாவது சத்து சிவன் உண்மையான பொருள், சித்து கான்சியஸ் உமாதேவி. இது ரெண்டும் சேர்ந்த ஒன்ன பிறக்கிற ஆனந்தம் முருகர். சோமாஸ்கந்தர் சிலையை தான் நிறைய வீதி உலா கூட்டிட்டு போவாங்க. நகர்வலம் வரார்கள் இல்லையா விக்கிரகம், அவரு சோமாஸ்கந்தர். அதை பார்த்துட்டு இந்திரன் இந்திரன் கிட்ட கேட்கிறாரு முஷுகுந்த சக்கரவர்த்தி, எனக்கு அது வேணும்னு. ஆனா இந்திரனுக்கு அதை தர விருப்பம் இல்லை. அதனால என்ன சொல்லிடுறாரு,
இந்த விக்கிரகம் உண்மையிலேயே விஷ்ணு தன்னுடைய மனசுல வச்சு கும்பிட்ட விக்கிரகம். இத நான் உனக்கு தரணும்னா விஷ்ணு தான் பர்மிஷன் கொடுக்கணும்ன்றார். சரி, இவரு வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவை பாக்குறாரு. விஷ்ணு கிட்ட போய் பார்த்த உடனே விஷ்ணு என்ன சொல்றாரு, சரி நீ போய் இந்திரன் கிட்ட சொல்லு, நான் கொடுக்க சொன்னேன்னு வாங்கிக்க. அதுக்குள்ள இங்க இந்திரன் என்ன பண்றான்னா, தேவதட்சனை வச்சு, அதாவது விஸ்வகர்மான்னு சொல்றவர், அவரு தான் எல்லாத்தையும் தேவர்களுக்கு செய்யறவர், அவர்கிட்ட சொல்லி அதே மாதிரி 6 விக்கிரகம் டூப்ளிகேட் பண்ண வச்சிருவார். ஆனா அந்த 6ல 1 கொடுக்கும் போது சக்கரவர்த்தி மனசுல இருந்து இறைவன் சொல்றாரு, இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு. சோ 6ஐயும் விட்டுறாரு. கடைசியில எனக்கு அந்த ஒரிஜினல் தான் வேணும்னு அடம் பண்றாரு. இந்திரனும் வேற வழி இல்லாம கொடுத்துடுறாரு. அப்படி கொடுக்கும்போது இந்த 6 அடிஷனல் விக்கிரகத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். மொத்தம் 7 விக்கிரகம். இந்த 7 விக்கிரகங்களையும் முஷகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்து தமிழ்நாட்டுல 7 இடத்துல வைக்கிறார். அதுதான் சப்த விடங்க ஸ்தலம் அப்படின்னு பேரு. அந்த திருமாலே பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இந்திரன் பூஜை பண்ணது அந்த விக்கிரகம் திருவாரூர் கோயில்ல இருக்கு. அதுக்கு பேரு வீதி விடங்கர். அப்புறம் மத்த 6ம் ஒன்னு நாகப்பட்டினத்துல இருக்கு, அழக விடங்கர்னு பேரு. இன்னொன்னு திருநள்ளாறுல இருக்கு, நகர விடங்கர்னு பேரு. இன்னொன்னு திருக்காராயிலி அப்படின்ற ஊர்ல இருக்கு, ஆதி விடங்கர்னு பேரு. இன்னொன்னு திருக்கோளிலி அப்படின்ற ஊர்ல அவலி விடங்கர். அப்புறம் திருவாய்மூர் அப்படின்ற ஊர்ல நீல விடங்கர். அப்புறம் கடைசியா திருமறைக்காட்டுல புவனி விடங்கர். இதுதான் அந்த சப்த விடங்கர் ஸ்தலம். இது நமக்கு கிடைச்சதுக்கு காரணமே இந்த முஷகுந்த சக்கரவர்த்தி தான். அவரு தான் முதல்ல கந்த சஷ்டி விரதத்தை ஃபாலோ பண்ணவர். இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்த விஷயம். இது எல்லாம் கந்த புராணம் அப்படின்ற முருகருடைய புராணத்திலேயே இருக்கு. நன்றி, வணக்கம்.